இப்போ பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிசில ப்ராசஸிங் டைம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2024ல. அது என்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ப்ராசஸிங் டைம் வந்து யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் வந்து வந்திருக்கும். பிஆர் வந்தவங்க வந்து சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைம் வந்து பிஆர் அப்ளை பண்ணவங்களுக்கு, அதாவது கனடாவில் வந்து ஏற்கனவே 1 இயர் இருந்துட்டு, சப்போஸ் அவங்க பிஆர் அப்ளை பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் டைம் எடுக்கும்? ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசியோட ப்ராசஸிங் டைம். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஜனவரி 2024ல் வந்து ஐஆர்சிசி வந்து ப்ராசஸிங் டைமை அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதாவது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன ரிவிஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விசாக்கு என்னென்ன ப்ராசஸிங் டைம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிசியில் ப்ராசஸிங் டைம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஜனவரி 2024ல். அது என்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் ஒர்க் பர்மிட்டோ இல்லை விசிட்டர் விசாவோ இல்லை ஸ்டூடெண்ட் பர்மிட்டோ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஐஆர்சிசி போர்ட்டலில் தான் போய் அப்டேட் பண்ணுவோம். அந்த ஐஆர்சிசி போர்ட்டலில் அப்டேட் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆகும் ஒவ்வொரு விசாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், என்னென்னா நம்ம ஒரு விசா அப்ளை பண்ணிட்டோம், அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நம்ம டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். சப்போஸ் ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 5 மாதம் முன்னாடி நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக இது 6 மாதம் ஆகும், 6 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு அப்ரூவல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசியில் ரீசெண்டாக, அதாவது ஜனவரி 2024ல் இந்த ப்ராசஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் முதல் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கனடாவோட இமிக்ரேஷன் நியூஸு, அப்புறம் அப்டேட்டட் நியூஸ், அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் விசா வந்து எப்படி ஸ்டூடெண்ட் இப்போ ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி விசிட்டர் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, எல்எம்ஐ ஜாப்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வாங்க முடியும், எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் எல்எம்ஐ ஜாப்ஸ் கொடுக்குறாங்க, அதை தவிர பார்த்தீங்கன்னா கோ ட்ரெயினில் எப்படி போகிறது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கும் மேலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோலாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ப்ராசஸிங் டைம் வந்து யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் வந்து வந்திருக்கும். பிஆர் வந்தவங்க வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டைம் ஆஃப் 15 months எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து அவங்க நியூ பிஆர் கார்டுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா 16 days தான் ஆகும். 16 daysக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதே தவிர அவங்களே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஷிப் ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்கன்னு சப்போஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 months டைம் எடுக்குது. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்பௌஸ், இப்போ ஹஸ்பண்ட் வந்து கனடாவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணுறாரு, இந்தியாவில் இருக்காங்க ஒய்ஃப் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 12 months ப்ராசஸிங் டைம், மேக்ஸிமம் ஆஃப் 12 months ப்ராசஸிங் டைம் எடுக்கும். அதாவது 12 monthsக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு விசா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஐஆர்சிசி. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் டைம் வந்து பிஆர் அப்ளை பண்ணவங்களுக்கு, அதாவது கனடாவில் வந்து ஏற்கனவே 1 இயர் இருந்துட்டு சப்போஸ் அவங்க பிஆர் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் டைம் எடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம்னு சொல்லப்போனால் அது வேரி ஆகும், அதாவது அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி வேரி ஆகும். சில பேர் வந்து சிஇசியில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதாவது கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 months தான் எடுக்கும். அதே மாதிரி வந்து ஏஐபியில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 6 months தான் எடுக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவாங்க, அதில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 6 months டைம் எடுக்கும், மேக்ஸிமம் ஆஃப் டைம் 6 months. அதையும் தவிர பார்த்தீங்கன்னா பிஎன்பியில் வந்து 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழியாக அப்ளை பண்ணலாம், இன்னொன்று வந்து நான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழியாக அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வழியாக அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 8 monthsல உங்களுக்கு பிஆர் கிடச்சிரும். அப்படி இல்லை நீங்கள் நான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 14 monthsல உங்களுக்கு பிஆர் கிடச்சிரும். இதை தான் வந்து இப்போது ஐஆர்சிசியில் ரிவைஸ் டைம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் விசாவோட ப்ராசஸிங் டைம். விசிட்டர் விசான்னு சொல்கிறது வந்து டெம்பரரி விசான்னு சொல்லலாம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் டைம் வந்து வேரி ஆகும், அதாவது கண்ட்ரி விட்டு கண்ட்ரி. அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் கனடா வரதுக்காக விசிட்டர் விசா அப்ளை பண்ணிங்கன்னா அதோட ப்ராசஸிங் டைம் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட ப்ராசஸிங் டைம் வேரி ஆகும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவிலேருந்து சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 32 days எடுக்கும். சப்போஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 65 days எடுக்கும். அதே சப்போஸ் நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 days தான் எடுக்கும் ப்ராசஸிங் டைம். இது வந்து விசிட்டர் விசாவுக்கு நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணும்போது, சப்போஸ் நீங்கள் ஸ்டடி பர்மிட் கூட வேறு கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டடி பர்மிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கனடாலேருந்தும் அப்ளை பண்ண முடியும்,
வெளி கண்ட்ரிலேருந்தும் ஸ்டடி பர்மிட் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்தோ இல்லை அவுட் சைட் ஆஃப் கனடாலேருந்தோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 8 வீக்ஸ் ப்ராசஸிங் டைம். சப்போஸ் நீங்கள் கனடாக்குள்ளே இருந்தே ஸ்டடி பர்மிட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 4 வீக்ஸ் ப்ராசஸிங் டைம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கனடாவில், ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணல, அவங்க படிக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டடி பர்மிட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் 4 வீக்ஸில் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன் வீடியோ எதுவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.